அவ்வளவுதான் மக்களே, தண்ணி பழத்தை முடிச்சு விட போறாங்க. எனக்கு என்னமோ 1 வாரம் இல்ல 2 வாரம் தான், அதுக்கு இடையில கேஸ் வாங்கிட்டு தண்ணி பழம் வெளியே போனாலும் போயிடும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், தண்ணி பழம் இந்த வீட்டுக்குள்ள ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். முக்கியமா பெண்கள்கிட்ட பழகிற விஷயத்த கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா அவங்க கொஞ்சம் ஜாலியா பேசுறதுனால இவர் என்ன பண்ணிடுறாருன்னா அதை கொஞ்சம் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு கையை பிடிக்கிறது, காலை பிடிக்கிறது, கையை பிடிச்சி இழுக்கிறது, முடியை பிடிச்சி மோந்து பார்க்கறது, மூஞ்ச பிடிச்சி மோந்து பார்க்கறது, முத்தம் கேட்கறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது என்னதான் அந்த டைம்ல கொஞ்சம் ஜாலியா பண்ணாலுமே ஒரு கட்டத்தை தாண்டும் போது டக்குன்னு அவங்க வேற ஏதாவது மூட்ல இருக்கும்போது கத்திட்டாங்கன்னா அது கண்டிப்பா தண்ணி பழத்துக்கு தான் அசிங்கமா போகும். இந்த இடத்துல நான் தண்ணி பழத்தை மட்டும் தப்பு சொல்ல மாட்டேன், அது ஏன்னு சொல்லி நான் போக போக சொல்றேன். பட் இன்னைக்கு வீட்டுக்குள்ள சின்னதா ஒரு சம்பவம் நடந்துட்டு விஜய் பார்வதியே திவாகரை பார்த்து ஒன்னு சொல்லிட்டாங்க, இவன் தடவிக்கிட்டே சுத்துறான், ஐயோ தள்ளி நில்லையா ஏன் தடவிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு திவாகரை ஒரு மாதிரி தள்ளி தள்ளி விட ஆரம்பிச்சிட்டாங்க. திவாகருமே கடந்த 2 நாளா நானும் பார்த்துட்டு இருக்கேன், கொஞ்சம் சரியில்லை. விஜய் பார்க்கிட்ட போயிட்டு நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், யாரையோ நீ கல்யாணம் பண்றதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன்னை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிக்கிறேன், வேற யாருக்கும் நான் எதுக்கு உன்னை விட்டு கொடுக்கணும், நீ என்னையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போயிட்டு இருக்காப்ல. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஓகே ஜாலியா பண்றாருன்னு தோணுச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்க்கும்போது, அதனால நான் அந்த டைம்ல பேசல. பட் வர வர அவர் வந்து உண்மையாவே எந்த நோக்கத்தில் பண்றாருன்னு தெரியல, ஒரு மாதிரி பேசிட்டு கட்டி பிடிக்க போறது, கையை பிடிச்சி இந்த கையை பிடிச்சி ஒரு மாதிரி இழுக்கிறது, அந்த விஷயம் சரியில்லை, உண்மையாவே சரியில்லை. ஏன்னா அது எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது, ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் அது கொஞ்சம் எல்லையை கடந்துட்டுனா கண்டிப்பா பிரச்சனை நம்ம தண்ணி பழத்துக்கு தான். இதை தான் நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையிலும் அதே மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், வா நம்ம 2 கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ எதுக்கு வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கட்டிப்பிடிக்க போயிட்டு இருந்தாப்ல. அப்ப இந்த டீலக்ஸ் ரூம் மாதிரி இப்பதான் ஸ்வாப்பிங் நடந்துச்சா, அந்த பஞ்சாயத்து வர போயிட்டு இருந்துச்சு. விஜய் பாரு கடந்து கத்திட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல இவர் சும்மா இல்லாம பாரு நான் உன்னை விட்டு எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு ஒரு மாதிரி கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சார். உடனே டக்குன்னு பாரு அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, தள்ளி போயா தடவிக்கிட்டே இருக்காது, தண்ணி பழம் எது தடவிக்கிட்டே இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தள்ளி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவாச்சும் தண்ணி பழம் உஷாரா இருக்கணும்ல, திரும்ப கெட்டிப்பிடிக்க ஒரு மாதிரி போயிட்டு இருக்காரு. பக்கத்தில் வந்து நின்னாலே கையை ஒரு மாதிரி இங்கே பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ அந்த இடத்துல ஒரு மாதிரி விஜய் பாரு தட்டி விட்டுட்டு ஓடிட்டாங்க, டீலக்ஸ் ரூம் விட்டே ஓடிட்டாங்க. அப்போ விஜய் சபரி எஃப்ஜே அப்புறம் விக்கல்ஸ் விக்ரம் நினைக்கிறேன் வினோத் ஒரு 3-4 பேர் வெளியே கூட்டு போயிட்டு நிப்பாட்டி வச்சு தெளிவாக சொல்லிட்டாங்க, அண்ணே நீ பண்ணுறது தப்பு, எப்படி நீ பண்றது தப்புன்னு, நீ வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும் நினைக்காத, ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் அவங்க கத்திட்டாங்கன்னா உன் லைஃபே காலி ஆயிரும், நீ எப்பவும் போல சும்மா போயிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறது, முத்தம் கேட்கறது, இந்த மாதிரி விஷயத்த பண்ணாத, அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது, தயவு செய்து இந்த வீட்டுக்கு இதுக்கப்புறம் பண்ணாத. அவங்க என்னதான் ஜாலியா பேசினாலும் பேசுறதோட வச்சுக்கோ, ஒரு லிமிட் வச்சுக்கோ, அந்த லிமிட்ல நில்லு, ஒரு பவுண்டரி தாண்டி போகாத. நீ சும்மா முத்தம் கேட்கறது, வா கட்டி பிடிக்கலான்னு கையை பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டே இருந்தா எல்லா நேரமும் சும்மா பார்த்து சிரிக்கிறாங்க, ஒரு நேரம் கையை தட்டி விட்டுட்டு ஓ சும்மா இருக்க மாட்டியா ஏன்னு சொல்லி கத்திட்டாங்கன்னா அதோட லைஃப் காலி ஆயிரும். ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்கோ, அப்படி பண்ணாத அப்படிங்கும் போது அப்பவும் தண்ணி பழத்துக்கு எனக்கு தெரிஞ்சு புரியல. தண்ணி பழம் அந்த இடத்துல என்ன சொல்றாப்லனா, நான் ஜாலியாக தானே பண்றேன் அப்படிங்கிறப்பல, இது ஜாலி பண்றதுக்கான இடம் கிடையாது. இன்னொன்று ஜாலி பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. இப்போ ஏதோ ஒன்று ஃபன்னா பேசிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு டாஸ்க் உங்களுக்குள்ள ஒரு டாஸ்க்கோ ஒரு ஆக்டிவிட்டியோ பண்றீங்க, அந்த டைம்ல ஏதோ ஒன்று ஃபன்னா கையை பிடிச்சி இழுக்கிறதோ அது தெரியாது, அவங்களும் அதை ஜாலியா ஓகேன்னு சொல்லி கடந்து போயிடுவாங்க. ஏன்னா அவ்வளோக்குள்ள மெச்சூர்டான ஆட்கள் தான் உள்ள இருக்காங்க. பட் இவர் சும்மா பக்கத்தில் போய் உட்காந்துட்டு கையை பிடிச்சி இழுக்கிறது, முடியை பிடிச்சி மோந்து பார்க்கறது, உடம்ப மோந்து பார்க்கறது, வா ஸ்மெல் சூப்பரா இருக்கு, இந்த மாதிரி சொல்லும் போது அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. இடையில அப்சராக்கு அடிக்கடி பண்ணிட்டே இருந்தாப்ல, அப்சரா முடிய எப்போ பார்த்தாலும் மோந்து பார்த்துட்டே இருப்பாப்ல. அது மட்டும் இல்லாமல் அரோரா கையை பிடிச்சி மோந்து பார்ப்பாப்ல, ஒரு மாதிரி இந்த இடத்துல வந்து மோந்து பார்ப்பாப்ல, நிறைய பண்ணாப்ல. அப்பவே நான் சொன்னேன் இவர் மாட்ட போறாருன்னு. பட் அரோராட்ட மோந்து பார்க்கறது கூட ஓகே, ஏன்னா அரோரா வந்து ரொம்ப கேவலமா இறங்கி போயிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல அரோரா நம்ம வச்சு பேச முடியாது, மற்ற பெண்களை மட்டும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த முத்தம் கொடுக்குற மேட்டர்லாம் அதிகமாக்குனது அரோரா தான். அவரு வந்து சும்மா இப்படி நிற்காருப்பா, எதுக்குன்னா அரோரா அவர்கள் ஒரு தடவை ஆதிரைக்கு வந்து கண்ணாடிக்கு அந்த பக்கம் வந்து முத்தம் கொடுத்துருப்பாங்க. அப்போ இவர் என்ன பண்றாருன்னா சும்மா வாண்டடா போயிட்டு எனக்கு முத்தம் அப்படி போய் நிற்காரு. எனக்கு முத்தம் நிற்கும் போது கிளம்பி போக வேண்டியதானே, எல்லாம் கொடுக்க முடியாது போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாண்டடா அப்படின்னு சொல்லி லிப்கிஸ் அடிக்கிறாங்க. அதாவது கண்ணாடியில் இந்த பக்கம் நம்மால் இருக்கப்பல இங்க அப்படி அடிக்கும் போது அவருக்கு அது ஒரு பட்டர்ஃப்ளை ஆகி திரும்பி கேட்க ஆரம்பிச்சிட்டார். இடையில ஜெயிலில் தூக்கி போட்டாங்களா அரோராவை, அப்பவும் அதே மாதிரி தான். அரோரா அவர்கள் யாருக்கும் முத்தம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், இவரும் போயிட்டு எனக்கு முத்தம் அப்படிங்கும்போது அங்கிருந்து அப்படிங்காங்க. ஸோ இவங்க இந்த விஷயத்தை வளர்த்து விடுறாங்க, இல்லை நான் சொல்ல. ஆனால் என்னதான் வளர்த்து விட்டாலும் ஒரு கட்டத்தில் லைட்டாக ஒரு மூட் ஸ்விங்லேயோ இல்லை ஏதோ ஒரு ப்ரெஷர்லேயோ இருக்கும்போது கத்திட்டாங்கன்னா யாருக்கு அசிங்கம், அதை மட்டும் சொல்லுங்களேன். கத்துனதுக்கு அப்புறம் நம்ம உட்காந்து இல்லை இவங்க தான் இடம் கொடுத்தாங்க, இல்லை இவங்க தான் முத்தம் கொடுத்தாங்க, இல்லை இவங்க தான் அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாங்க நம்ம பேச மாட்டோம். கத்துனதுக்கு அப்புறம் நம்ம பேசுறது என்னன்னா, இதுக்கு தான் முன்னாடியே சொன்னோம் தண்ணி பழம் கையை பிடிச்சி இழுக்காத காலை பிடிச்சி இழுக்காத சும்மாருன்னு வாங்கி கெட்டிக்கிட்டியான்னு தான் நம்ம பேசுவோம். அதனால தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், தண்ணி பழம் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அவருக்கு இருக்க மரியாதையை அவர் காப்பாற்றிக்கிட்டாருன்னா நல்லது. இல்லை நான் விளையாட்டுக்கு தான் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிகிட்டே இருந்தாருன்னா மாட்டிப்பார். ஏன்னா இப்போ அரோராவுமே தள்ளி விட ஆரம்பிச்சிட்டாங்க.
அரோராவுமே அவங்க எப்பவுமே அவங்களுக்கு தெரியல ப்ரோ, அவங்க யூஸ் பண்ற ஒரு கேரக்டர் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ ஒரு கேமரால அவங்க வரணும்னு நினைச்சிட்டாங்கன்னா திவார் கூட போய் டான்ஸ் ஆடுறாங்க, திவார் கூட போய் ரொமான்ஸ் பண்றது, கையை பிடிச்சி சுத்துறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுவாங்க. ஓகேவா, எல்லா விஷயங்களையும் பண்ணுவாங்க. ஆனா அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைலையோ இல்லை ப்ரெஷர்லையோ இருக்கும்போது டக்குன்னு திவாகர் போய் அதே மாதிரி ஜாலியாக ஏதோ பேசினா, அண்ணா சும்மா இருந்தா கையை பிடிக்காதீங்க போகன்னு சொல்லி உதறி விட்டு போவாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கான கேரக்டரா இருக்கு. இதை யார் புரிஞ்சுக்கணும்? தண்ணி பழம் புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு வீட்டுக்குள்ள அட்வைஸும் பண்ணியாச்சு, சபரி அவர்கள் கூட்டு அட்வைஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பெண்கள்கிட்ட கொஞ்சம் பார்த்து உஷாரா இருங்க, கையை பிடிச்சி இழுக்கிறது, காலை பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, எப்பவும் ஒரே போல இருக்காது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்கன்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நடந்துக்கிறதும் நடந்துக்கிறாம இருக்கிறதும் அவரோட தலையெழுத்து. இதுக்கப்புறம் நம்ம போய் எதுவுமே சொல்ல முடியாது. கேஸ் வாங்கணும்ன்றதுன்னா கண்டிப்பா கேஸ் வாங்குவார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த வீட்டுக்குள்ள மற்ற யாருமே பெருசா கத்தி வெடிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா விஜய் பார்வதி வெடிச்சிருவாங்க. எப்படி? விஜய் பார்வதி கண்டிப்பா வெடிச்சிருவாங்க. அப்படி வெடிச்சிட்டாங்கன்னா அந்த டாபிக் ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க, கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பெரிய பிரச்சனையில போய் நின்றோம். ஸோ இன்னைக்கு ஏதோ ஒரு ஃபன் மோட்ல இருந்திருப்பாங்க போல, உதறி விட்டுட்டே தடவாதையா தூரப்பையா கட்டிப்பிடிக்க வராதையான்னு சொல்லி தள்ளி விட்டு போயிட்டாங்க. அது எப்பவும் ஒரே போல இருக்க போறது இல்லை. இதே மாதிரி என்னைக்கோ ஒரு நாள் வீட்டுக்குள்ள கொஞ்சம் ப்ரெஷர்ல உட்கார்ந்து இருக்கும்போது, யார் விஜய் பார்வதி ப்ரெஷர்ல உட்கார்ந்து இருக்கும்போது தண்ணி பழம் போயிட்டு கையை பிடிச்சி இழுத்து சும்மா வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக வெடிச்சிடும். நீங்கள் நினைக்கலாம் ப்ரோ அவர் சும்மா ஃபன்னாக பண்ணுறாரு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போவும் நான் சொல்கிறேன், அவரோட இன்டென்ஷன் அது நான் சொல்லவே இல்லை. அவர் தப்பாக தான் தொடணும்னு நினச்சி தொடராரு நான் சொல்லவே இல்லை. அவர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்ததில்லை, இருந்ததில்லை, நமக்கு தெரியுது. ஓகேவா, இந்த மாதிரி இருந்தது கிடையாது. ஸோ அவருக்கு இது ஒரு புதுசாக இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை டக்குன்னு அவர் எப்படி எடுத்துக்கணும்னு தெரில. ஒருத்தவங்க ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த பவுண்டரிஸை எந்த லெவலுக்கு யூஸ் பண்ணணும்னு அவருக்கு தெரில. அவர் அதை தாண்டி ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டு இருக்காப்புல. அது கண்டிப்பாக அவருக்கு தான் பாதிப்பு விளைவிக்கும். ஸோ அதுதான் சொல்கிறேன். ஸோ தண்ணி பழங்கையில் தான் இருக்குது. இப்படியே போனால் கண்டிப்பாக கேஸ் வாங்குவார். என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தடவுறான்னு சொல்லிட்டு, நாளைக்கு என்ன வேணால் சொல்லுவாங்க. இன்னைக்கு சொல்லிட்டாங்க அவன் தடவிட்டே இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு என்ன வேணா மாறும். பட் இதுக்கு சபரி ஒரு பயங்கரமான ஒரு பாயிண்ட் கொடுத்தாப்புல. உங்களுக்கே தெரியும், வீட்டுக்குள்ள டீலக்ஸ் ரூமுக்கு நம்ம சபரியும் எஃப்ஜே ஸ்வாப் ஆகி போயிருக்காங்க. 2 பேரும் உயிரை போட்டு வாங்கிட்டு அடக்கானோ கடந்து. ஐயோ அவனுக்குள்ள இருக்க அந்த வெஞ்சன்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வந்து எல்லாரையும் வேலை வாங்குறேன்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கானுவேன். பட் அது ஒரு சைடு ஃபன்னா இருந்தாலும் இன்னொரு சைடு கொஞ்சம் இரிட்டேட்டாகவும் இருக்குது. மேபி போக போக பழகிறோம்னு நினைக்கிறேன். பட் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன், வியானா சரியான சோம்பேறி அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா ஒரு வேலை செய்ய சொன்னா நான் இப்படித்தான் செய்வேன், இல்லை இப்படி செய்ய மாட்டேன், உங்க இஷ்டத்துக்கு செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. இவங்க டீலக்ஸ் ரூம்ல இருக்கும்போது என்னென்ன விஷயங்களும் பண்ணாங்க. இப்படி பண்ணலையா, ஏன் இப்படி பண்ண மாட்டீங்க, நாங்க டீலக்ஸ் ரூம் வி ஆர் பிரீமியம் அப்படி இப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தாங்களா. இப்போ எஃப்ஜேயும் சபரியும் வேலை வாங்கினா அது பண்ண முடியல, அது கடந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல எஃப்ஜே இன்னொரு சம்பவம் பண்ணார். என்னன்னா, பார்வர்களுக்கு நிறைய வேலைகளை கொடுத்துட்டு இருப்பாங்க. பார்வை அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லி பார்வை போட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி செய்யும் போது விஜய் பாரு என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு ஓடி போய் சபரியை ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிட்டு ஏய் சபரி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபன் பண்ணுவாங்க. அப்போ அந்த டைமில் டக்குன்னு சபரி என்ன சொல்லிட்டாங்க, தள்ளு என்ன ஒட்டிட்டு வர, என்ன புரியல, நீ இப்போ எங்கள் அண்ணன் தண்ணி பழம் பண்ணது தப்புனா இப்போ நீ பண்ணுறது தப்பு அப்படின்ட்டாங்க. புரியுதா? தண்ணி பழம் உங்களை கட்டி பிடிச்சதாகட்டும் கையை பிடிச்சதாகட்டும் தப்பு தடவுறான்னு சொல்லி நீ சொன்னா, இப்போ நீ என்ன பண்றல அதுவும் தப்பு தான் சொல்லி தப்புன்னு சொல்லிட்டாங்க. சரியான பாயிண்ட்ல, கரெக்டான பாயிண்ட் தான். பட் இதை நமக்கு பாயிண்டா மட்டும் தான் பேச முடியும். நாளைக்கு தண்ணி பழத்துக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பாயிண்ட்ல நம்ம பேச முடியாது. அதை தான் புரிஞ்சுக்கோங்க. இப்பவுமே அந்த பாயிண்டை பேசிட்டு நம்ம போயிடணும். நாளைக்கு தண்ணி பழம் ஒரு பிரச்சனையை தூக்கிட்டு வரும்போது அப்ப போயிட்டு இல்ல விஜய் பார்வை இப்படி பண்ணாங்க நம்மளால சொல்ல முடியாது. ஸோ பட் இன்னைக்கு சபரி பயங்கரமாக சொன்னாப்புல, அது உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. தண்ணி பழம் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும் ப்ரோ. அவர் நான் சொல்கிறேன்ல, அவர் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்ல, இந்த மாதிரி ஒரு ஜோனுக்குள்ளே இருந்தது கிடையாது. இந்த மாதிரி ஆட்கள் கூட அது டக்குன்னு இவருக்கு புதுசாக இருக்கனால அது எப்படி மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும், இந்த மாதிரி ஒரு பவுண்டரிஸில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப எல்லாமே ஜாலி நினச்சி பண்ணிட்டு இருக்காப்புல. ஜாலி கிடையாது, சோழி முடிஞ்சிடும் அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. வீட்டுக்குள்ள இன்னைக்கு வியானா வேற அளவச்சாப்புல, நிறைய வார்த்தைகளை விடுறாப்புல. நீலாம் என்கிட்ட நின்று பேச தகுதி இல்லாதாள், உனக்குலாம் தகுதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. அதான் ஜாதி வரி பிடிச்சவன் தானே, வேற என்ன பெரிய ஜாதி வரி பிடிச்சவன், அது உள்ளதை இருக்க தானே செய்யும், ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஸோ ஓகே பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன, தண்ணி பழத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, மறக்காம கமெண்ட்ல விட அடுத்தால பார்க்கலாம்.